வணக்கம் மக்களே. ஆடி மாசம் ஆடி வருஷம் வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பா எல்லாருமே வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறதுக்கு. கண்ணாவை தான் தனியா விட்டு போக பாவமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு அம்மா வீட்டுக்கு ஆடி மாசம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆடி மாசம் பொண்ணு பையனும் ஒன்னா இருந்தா சித்திரை மாசம் அது கொளுத்துற வெயில்ல குழந்தை பிறக்கும். அது பொண்ணுக்கும் குழந்தைகளும் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். மேபி இது தாண்டி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எனிவேங்க, ஆடி மாசம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்பொழுது தான் ஏதாவது ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அது எல்லாமே பொண்ணுங்களுக்கு ஒரு தனி வகை சந்தோஷம் தான். பயங்கர கவனிப்பா இருக்கும் அம்மா வீட்டில் அந்த நேரம்னு பார்த்து. ஸோ எஸ், எனக்கும் அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ரொம்ப நல்லா இருக்க போறது இல்லைங்க. ஒரு 2-3 டேஸ் இருந்துட்டு உடனே நான் வந்துடுவேன். இந்த பச்சை பிள்ளைய தனியாக விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அவனாலையும் நான் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். வேலைன்னு வந்துட்டா கண்ணா மும்மரமாக ஆயிடுவாங்க. ஆனால் வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் கண்ணா தேடுற அடுத்த முகம் எதுன்னா அது என் முகமாக தான் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தாங்க. எனக்கு வேலையோ வேலை இல்லையோ எப்போவுமே கண்ணாவோட ஞாபகம் தான். இந்த ஆடி வருஷம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஹாயாக உட்காந்துட்டாங்க. உட்காந்து சார்பேட்டா படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஸோ எஸ், எனக்கு ஆடி வருஷம் வச்சாச்சு. உங்களுக்கு புதுசாக கல்யாணமாகி இப்போ ஆடி வருஷம் எப்படி வச்சாங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.